அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் கால்நடை துறையில் கால்நடை ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் அகரம் அக்ரி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். உடுமலைப்பேட்டையில் அமைந்துள்ள உடுமலை தமிழிசை சங்கத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். மேலும் உணவியல் ஆலோசகராகவும் இயற்கை விவசாய பயிற்சியாளராகவும் பணிபுரிந்து வருகிறார். இத்துடன் இசை இலக்கிய பேச்சாளராக செயல்பட்டு வரும் இவர் உணவின் மூலம் நோய் தீர்க்கும் கலை ஆர்வலர் ஆவார். இவ்வாறு பல பன்முக தன்மை கொண்ட சிறப்பு விருந்தினரை இன்று நாம் இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திக்க உள்ளோம். வாருங்கள், அவருடன் இணைவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நாம் உட்கொள்ளுகிற உணவுகள்லயே சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி இட்லியை சொல்றாங்க. இப்போ அதுக்கு எந்த அளவுக்கு இது விஞ்ஞான பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அதுல அந்த புளிப்பு தன்மையை முக்கியமா சொல்றாங்க. அதாவது இந்த சிறு பாசி உளுந்து அதுல சேர்றது ஒரு நல்ல விஷயமா சொல்றாங்க. அதே மாதிரி அந்த புளிப்புத்தன்மை கட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால அது ரொம்ப சிறந்த உணவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உளுந்து ஏன் அதாவது ஒரு நாளைக்கு மேல இருந்தாச்சுன்னா அது அவ்வளவு சிறப்பானது இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, அது தொடர்பான கொஞ்சம் கூட விளக்கமா சொல்ல முடியுமா? நல்லாவே சொல்லாங்க ஐயா. அதாவது இட்லிக்கு முதல்ல பழைய பேர் புட்டு. புட்டு புட்டு புட்டுக்கு மனசு பிறம்படி பட்ட ஒன்றை பேசும் தமிழ் அனைத்து மாறாது இருப்பது என்ன. கண்ணதாசன் அழகா சிவபெருமானுக்கு ஒரு வரி வச்சாரு. அப்ப இது புட்டவித்தல் முறைன்னு சித்த வைத்தியத்துல ஒரு முறை இருந்ததுங்க. இட்லியோட கதையை பாத்தீங்கன்னா இப்படிதான் ஆரம்பிக்குது. பெண்களுக்கு தான் நான் அப்படியே சொன்னேன், உளுந்தங்கனி இடுப்புக்கு கொடுப்பாங்க. அப்ப இடுப்புக்கு கொடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கனியில அவங்க என்னென்ன சேர்ப்பாங்க அப்படின்னா பச்சரிசி மாவு, உளுந்த மாவு, கருப்பட்டி, நல்லெண்ணெய் கலந்து களி கிளறி பீரியட்ஸ் அப்ப கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு பலமாகவும் வலி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வலி நிவாரணியை இந்த களியை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த களியோட தொடர்ச்சி என்னாச்சு அப்படின்னா இவங்களுக்கு கிளற தெரியல. யாருக்கு? நாளடைவுல பெண்களுக்கு இந்த களியை கிளறது தெரியல. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க இந்த களியை அடிப்பிடிக்க விட்டுறாங்க, கருக விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல வரும்போது ஒரு சித்த முறைப்படி இதை சமைக்கலாம் அப்படிங்கும்போது விட்டவித்தல் முறைன்னு ஒரு உதாரணம், ஒரு கசப்பான ஒரு பொருள், அந்த கசப்போட தன்மை நீக்கிறதுக்கு சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணி மேல வேடு கட்டிட்டு அந்த பவுடர் எல்லாத்தையும் அது மேல வச்சு கீழே பாலை குடத்துல அந்த பானையில ஊத்திட்டு நெருப்புல எரிச்சுடுவாங்க. எரிச்சிடும் போது அந்த கசப்பு தன்மையோ அல்லது துவர்ப்பு தன்மையோ நீங்க அவங்க பதப்படுத்துற ஒரு பிட்டு கிடைக்கும். அதுதான் பிட்டவித்தல் முறைங்கிறது சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கலை. அந்த முறையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த முறையில இது நம்மளுக்கு ட்ரை பண்றாங்க. சரி, இது கிளற வேண்டாம், இது அவித்தல் முறையில செஞ்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த உளுந்த களி கீழே சட்டிக்குள்ள இருந்தது சட்டி விட்டு மேல வருது. சரிங்களா? எல்லா மாவும் வேக வச்சா வேகுங்க, உளுந்த மாவும் வேகாது. நீங்க அதுல உளுந்த வடையில ஓட்டை போடுவாங்க, நீங்க எல்லா வடையும் தட்டி போடுவாங்க. உளுந்த வடையில மட்டும் சென்டர்ல ஒரு ஓட்டை போட்டுதான் ஓட்ட வடை தான் போடுவாங்க. ஏன்னா பையன் பகுதி வேகாது உளுந்து எப்பவுமே. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கோலை வச்சு அந்த களி சட்டிக்குள்ள இருந்த களியை மேல கொண்டுட்டு வர்றாங்க. இந்த முறையில தான் இட்லி வர்றாங்க நமக்குள்ள. அது அப்புறம் பரிணாம வளர்ச்சி என்று இட்லி அது ஒரு குஷ்பு இட்லி வரைக்கும் வந்துருச்சு. 200-300 வகையான இட்லி நான் சொல்றேன் அப்படின்னு. எல்லா முறைகளுமே தவறான முறைகள். எப்படின்னா நம்ம செய்யற முறைகள் தவறு. இட்லி தப்பு சொல்லவே முடியாதுங்க. இட்லி நொதித்தல் எவ்வளவுனா மிகையினும் குறையினும் நோய் செய்யும் திருவள்ளுவர் சொல்றாரு. என்ன குறைஞ்சாலும் நோயாகும், கூடனாலும் நோயாகும். எப்போ அப்படின்னா மிகையா இருக்கும்போது. அப்போ நீங்க புளிப்பு சுவைங்கிறது எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு சொல்லி நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். துவர்ப்பு சுவை குறைந்த எல்லாருக்கும் புளிப்பு சுவை எதிரி. அது இட்லியா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி.
எந்த இடத்துல எல்லாம் உங்க உடம்புல துவர்ப்பு சுவை குறைபாடு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் புளிப்புச்சுவை எதிரி. அந்த புளிப்புச்சுவை இட்லியில இருக்கு. கொதித்தல்ல அந்த அளவுக்கு புளிப்புச்சுவை ஏத்திடணும். அப்போ ஒரு நாளுக்கு அப்படின்னா நம்ம அது அந்த அளவுக்கு நம்ம போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அது அடுத்த நாள் அப்படிங்கும் போது இன்னைக்கு அது தொடர்ச்சியா என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து குளிர்சாதன பெட்டியில வைக்கக்கூடிய பழக்கத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் நம்ம நொதித்தல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இறந்து அழுகி ஆல்கஹாலிக் ஆசிட மாதிரி அந்த கெட்ட உணவை நம்ம சாப்பிடணும். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம். நீங்க ஃபெர்மெண்டேஷன் ஆகுதுன்னு குழம்பு இட்லி மாவுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க இல்லையா? ஒரு சாம்பார் வச்சு வெளியே வச்சுட்டு சூடு வேணாம சாப்பிடுங்களே பார்ப்போம், அது ஃபெர்மெண்டேஷன் தானே? அதை மட்டும் ஏன் புளிக்குது கெட்டு போச்சுன்னு வெளியே கொட்டுறீங்க? போயிடுது கண்டிப்பா. அந்த சுவை தான் காரணம்னு நினைக்கிறேன். கெட்டு போனது தெரியுது, சாம்பார் கெட்டு போறது தெரியுது, இது தெரியல. அதுதான் பிரச்சனை. இருக்கும் இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பிரச்சனை. தெரிஞ்சுக்கிட்டா அந்த தப்ப செய்ய மாட்டோம். குழம்பு கொதிக்க வச்சு அதே சமையல் தான் பண்றோம். அதே உளுந்து மாவையுமே வைங்க, பருப்பு அடைப்பருப்பு வைங்க. வெளியில வைக்கிறீங்களா? நீங்க அடைப்பருப்பு அடை தோசைக்கு எல்லாம் காடிக்கு ஆட்டி வச்சுக்கிறீங்க, ஃபெர்மெண்டேஷன் ஆகுது, ஒரு நேரம் 2 நேரம் நீங்க எடுக்கிறீங்க. அதே குழம்பா வச்சுன்னா அது சுவையில புளிச்சு போச்சுன்னு தெரிஞ்சுட்டு தூக்கி கீழே கொட்டிடணுமே, அது ஃபெர்மெண்டேஷன் தானே. அந்த ஃபெர்மெண்டேஷன் நம்ம அக்செப்ட் பண்றது இல்லைங்க. ஏன்னா லைவா அது கெட்டு போச்சுன்னு தெரியுது. இந்த மாவுல லைவா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் ப்ராசஸ் பண்றோம். அப்போ அந்த ப்ராசஸ்ல அது அழுகிறது எல்லாமே நம்மளுக்கு கெட்ட உணவுகள் நம்ம உடம்புக்குள்ள போய் கழிவுகளா தான் மாறுமே தவிர அது ஊட்டச்சத்தா ஒரு நாளும் மாறாது. இன்னைக்கு இட்லிக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த அத்தனை அலோபதி மருத்துவர்களும் இன்னைக்கு இட்லிக்கு எதிராக ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா புளித்தல்ல வந்து அதிகமா புளிக்க வச்சிடறாங்க. எதுவுமே அளவுதாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறத நம்ம தமிழ் இல்லைங்களா? இப்ப வந்து புளித்தல்ல ஒரு அளவு இருக்கணும். என்ன அளவு? பெரிய வச்சு நம்ம அளக்கிறது. இவ்வளவுதான் புளிக்கணும் அப்படின்னா 6 ஹவர்ஸ்க்கு மேல எந்த உணவும் நல்ல உணவு அல்ல. ஆனா ஒரு இடத்துல புளித்தல்ல வந்து தமிழன் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உலகத்திலே மிகச்சிறந்த உணவு மறுவடை கஞ்சின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சித்தன் ஒருத்தர் வந்து உணவியல் ஆசிரியர் வந்து ஊரா கூட்டம் போட்டு எல்லா பக்கமே அதை வந்து பேசிட்டு இருக்காரு. மறுவடை கஞ்சி மறுவடை கஞ்சிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம பழைய சாப்பாடு பழைய சாப்பாட்டுக்குன்னு ஒரு முறை இருக்கு. நம்ம ஆளுங்க மண் பாத்திரத்துல சாப்பாடு ஆக்கிட்டு சாப்பாட்டை எடுத்துட்டு ஒட்டிட்டு இருக்கிற சாப்பாட்டுக்கு தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி வச்சாங்கன்னா அந்த சட்டியோட சூட்டுல அந்த சாதம் வந்து அந்த தண்ணி சூடாயிக்கும். 12 மணி நேரம் ஊறணும். 12 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை நம்ம குடிச்சோம் அப்படின்னா நீங்க அப்படியே சொன்னீங்களே கட் மைக்ரோப்ஸ், அது இட்லி எல்லாம் வேண்டாங்க, அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாங்க. ஒரு படி நீரும் விட்டு சித்தர் பாடல், ஒரு படி நீரும் விட்டு ஒரு முறை உலையும் விட்டு ஒரு கை அன்னம் விட்டு ஒரு சிட்டிகை உப்பும் விட்டு ஒரு பொழுது ஊற விட்டு மறுபொழுது குடித்து வர வாதம் பித்தம் கபம் கெண்டை கிரீச்சரம் நீங்கி உடல் பொலிவுறும் தேகம் காயகல்பமாகுமே பாடிப்பிட்டார். ஒரு பழைய சோறு செய்யணும்னா கூட நம்ம தமிழன் ஃபார்முலா போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் மண் சட்டி வச்சு சோறாக்குறோமா அதுல எடுத்து ஊத்துறோமாங்கிறது தெரியாது. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு படி தண்ணி படிக்கிறது ஒரு 3/4 லிட்டர் தண்ணி, ஒரு முறை உலையிடணும். ஒரு உலை வர்றது அப்படின்னா அந்த ஏர் பப்புள் அப்படியே நம்ம அடுப்புல வச்சு சூடு வரும்போது வரும் பாத்தீங்களா, அந்த ஏர் பப்புள் வரக்கூடிய அளவுதான் ஒரு முறை உலைங்கிறது. அந்த ஒரு முறை உலை முடிஞ்ச உடனேயும் அந்த தண்ணி இறக்கி ஒரு கை அன்னம் விட்டு உப்புலதான் சாப்பாடு பண்ணணும். ஒரு கை நிறைய சாப்பிடும், ஒரு கை சாதம் ஒரு சிட்டிகை உப்பு, அது 3 விரல் இப்படி எடுத்து போடணும். உப்பு அதுக்கு போட்டு ஒரு பொழுது சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் ஊறணும். காலையில் எழுந்திரிச்சு அதை அப்படியே கரைச்சு அந்த சோத்தோட அந்த தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டா உடம்புக்குள்ள என்னென்னலாம் நிகழும் தெரியுங்களா? வாதம் பித்தம் கபம் 3 நாடியும் சீராயிரும். கெண்டை கிரீச்சரம் சிறுநீரகம், கெண்டைங்கிறது இதயம், கெண்டை கிரீச்சரம் நீங்கி அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி தேகம் பொலிவுறும் உடல் காயகல்பமாகும். இத்தனைக்கும் அருமருந்து நம்ம புளிச்ச தண்ணியில் இருக்குது. நம்ம அதை விட்டுட்டு புதுசா இன்னொன்னு புடிச்சிட்டு வந்துட்டு நீங்க யாரும் எனக்கு சொல்றது நான் உன கண்டுபிடிச்சு குளிக்க போனவங்க சேத்த பூசுறாங்க. அதையா நம்ம பூராத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லா உணர்வுகளையும் தொலைச்சிட்டு பாரம்பரிய உணவுகளை தொலைக்கிறீங்க, பாரம்பரிய உணர்வுகளை தொலைச்சிட்டேன் இன்னைக்கு.
அந்த உணர்வுகளை எல்லாம் உருவாக்கக்கூடியது உணவுகள் தான். நீங்க சரியான உணவு சீரான முறையில் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் ரொம்ப 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 ஆரோக்கியமா இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு நான் புதுசா இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இன்னும் நீங்க சொல்றதுக்கு நான் ஒரு செய்தி சொல்றேன். பிரெட் வந்து மிக நல்ல விஷயம். எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா பார்க்க போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு ரொட்டியும் பன்னு தான் வாங்கிட்டு போவாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? பழைய காலத்துல பெரிய செய்திக்கு போனா அங்கேயே ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. பிரெட் 2 பிரெட் ஒரு டம்ளர் பால் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டுகளுக்கு. இன்னைக்கு எல்லாம் கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல, என்ன உணவு கொடுக்குறாங்கன்ட்டு. அதை பாத்தீங்கன்னா அந்த பிரெட் வந்து சமமா நொதுக்கி வச்சு புளிக்க வச்சு ஈஸ்ட் போட்டு தயாரிக்கக்கூடிய உணவு ரொம்ப செரிமானத்துக்கு ஏதுவா இருக்கும். ஆனா இதே பரோட்டா ஏதுவா இருக்குமானா ஏதுவா இருக்காது. ரெண்டும் மைதா தான். ரெண்டுமே மைதா தான். நீங்க செயல் எப்படி செய்யுது அப்படிங்கறதா. ரெண்டுமே மைதா ஆகாதுங்கிற ஒரு கான்செப்ட் நிக்குதுங்க. மைதாவில் அவ்வளவு இருக்குது, இவ்வளவு இருக்குது, அது எல்லாம் ஏறுது. ஆனா பிரெட் கேறாது. ஏன்னா அது சரியா புளிச்சு பர்மெண்ட் ஆகி அதை தூக்கி வச்சு அடுப்படையில வச்சு அதை சுட்டு பக்குவப்படுத்தி அதுக்கு உண்டான கொடுக்கும்போது அது சீராயிடும். ஆனா புரோட்டா புளிக்கும், எண்ணெயை போட்டு சேர்த்து எல்லாம் அடிச்சு புரோட்டா எதிரியாக்கிடுச்சு நம்மளைய. ரெண்டு நண்பன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆனா நண்பனை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம அதிகமா பயணிக்கிறது வந்து புரோட்டாங்கிற ஒரு ஒவ்வாமை கொடுக்கக்கூடிய ஒரு எதிரி. சரி, நன்றி டாக்டர். ஒரு சிறப்பான தகவல்கள், மிக சிறப்பான தகவல்கள், பலரும் அறிந்திராத தகவல்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. கேள்வி நேரம் என்பதை விட கலந்துரையாடல் என்றே நாம் கொள்ளலாம். அனைத்து பங்கேற்பாளர்களும் தங்களது சந்தேகங்களை மற்றும் கேள்விகளையும் கேட்டு தங்கள் கேள்விகளுக்கு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள மூத்த உறுப்பினர் டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த முக்குணங்கள் சொல்லக்கூடிய வாதம், பித்தம், கபங்கிறது ஒரு மனுஷனுக்கு பேலன்ஸா இருக்கணும், ஒரு முக்கியமான பாயிண்ட். அது சப்போஸ் கூடிடுச்சு அப்படின்னா வியாதின்னு சொல்லிட்டாரு. அந்த வியாதியை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு சப்போஸ் வந்து கூடுதலாக குறைச்சிருந்தாலும் சமப்படுத்துவதற்கு அற்புதமான மருந்து தான் அந்த திரிபலா என்று சொல்லக்கூடிய அந்த நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் போட்ட ஒரு பொருள். இது வந்து நிறைய பிரைவேட்லயும் மாத்திரைகளா கிடைக்குது. திரிபலா மாத்திரைகள் காலைல 1 நைட் 2 சாப்பிடணும். நான் சாப்பிட்டு நல்லா இருக்கு. செரிமான பிரச்சனைங்கிறது சாப்பிட்ட உணவு வெளியில போயிடணுங்க. ஒரு 16 அடி 20 அடி உள்ள குளத்துல வந்து நம்ம உணவை வந்து திரவமா கொடுக்கத்தான் அவனுக்கு கடவுள் வடிவமைச்சிருக்காரு. மிருகம் மாதிரி நம்ம இல்லை. மிருகங்களை எலும்பு சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். ஆடு மாடுக்கு வந்து 4 உயிர் இருக்குது. மனிதன் அப்படி இல்லை. இப்ப உணவு முறைகள்ல 200 மில்லிகிராம் நம்ம வந்து புரதச்சத்துக்கு உள்ள சில சத்து சாப்பிட்ற போது அந்த வடிவங்கள் இருக்கு. உணவின் வடிவங்கள் சாப்பிட்ற சமையான பாயிண்ட் வேக வைக்கிறது எல்லாம். இந்த கொண்டைக்கடலை மட்டும் ஒரு 10 நைட்டு ஊற வச்சுட்டு காலை சாப்பிட்டாலேங்க சார் அவ்வளவு அருமையா ஜிம் பாடி மாதிரி டெவலப் ஆகும். நாங்க அண்ணாமலையில் படிக்கும் போது டெய்லி அது மாதிரி நைட்டு 10 கொண்டைக்கடலை ஊற வச்சுட்டு காலைல தண்ணியை குடிச்சு கொண்டைக்கடலை மென்று சாப்பிட்றோம். மிக அற்புதமா எந்த விதமான அவியலோ புவியலோ இல்லாம சாப்பிட்ற போது அந்த உணவு வந்து உடம்புக்கு வந்து சத்து கொடுக்கணும். ஸோ புரதச்சத்து தேவைகளை வந்து கரெக்டா பராமரிக்கிற போது உடம்புகளை பிரிக்கிறோம். சில உடம்பு வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்புங்கிறோம். ஸோ கபம்னா அடிக்கடி சளி பிடிக்கிற ஒரு சில உடம்பு இருக்கும். அப்போ அந்த மலங்க வந்து வீசிங்பாங்க, இந்த இதெல்லாம் சைனஸ்பாங்க. அடிப்படை என்ன கேட்டால் குளிர்ச்சியா இருக்குது பாடி. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஹாட்டான உணவுகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்ற போது மிளகாய்க்கு அற்புதமான கார்ப்பு குணம் இருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம நடுவரவே அந்த மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாரும் உணவுலையுமே 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்தா ஜெயிச்சாச்சு. அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து வெள்ளைக்காரங்க நிறைய தவறான கதைகளை கிளப்பி விட்டு ஊருக்குள்ள வெள்ளையாருக்கெல்லாம் கெடுத்துரும், பால் சாப்பிடாது, நிறைய சொல்லி நம்மள தவறான பிரச்சாரம் பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம். சமுதாய கொடுமை அது. இல்ல நல்ல முக்கியமான பயன் என்னன்னா அரிசி உணவுக்கு செரிமான சக்தி அதிகமா இருக்கும். நம்முடைய உணவு வந்து நம்மளுடைய வெப்பநிலையான உள்ள டிராபிக் கிளைமேட்ல அரிசி உணவு பெஸ்ட். 1 டைம் ஃபுல் மீல் சாப்பிடுற போது எல்லா விதமான சத்தும் சேர்க்க வாய்ப்பு இருக்கு. காய்கறிகளையும் பழங்களையும் ரசங்களையும் கூட நம்ம அதனால சண்டை சேர்ந்து கொண்டு வரலாம். இப்போ வந்து சாப்பிட்ற மாதிரி வாழைக்காய்க்கு யாருக்கு கட் பண்றது முடியாதுப்பாங்க. வாழைப்போ ஐயோ தொடவே முடியாது. லேடிஸ் வந்து ஒரு அவர்ஷன் இங்கிலீஷ் வார்த்தை. இந்த அவர்ஷன் வந்து சமுதாயத்துக்கு கிடைக்குது. பெண்களால் தான் ஆண்கள் அழியிறாங்கன்னு ஒரு முக்கியமான சோகமான கதை சொல்லிட்டு இருக்கேன். கீரை ஆயுள் தயாராகிறாங்க முருங்கீரையை. அப்ப கீரை ஆயுள் என்ன இருப்போது அப்படியே போடுங்க சொல்றோம். அது கூட இப்படி இல்லைங்கிறாங்க. அப்ப முருங்கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முருங்கை காய் கூட சாப்பிட சொல்றாங்க. சொன்ன மாதிரி ஒரு பாகங்களையும் ஒரு சத்து இருக்குங்க பயிர்கள்ல. அப்ப வந்து ஒரு 20 அல்லது 30 சின்ன சின்ன பீஸா முருங்கீரை அந்த முருங்கை காயை கட் பண்ணி வேக வச்சு டெய்லி சாப்பிட்டாலே போதுங்க. ரத்த ஓட்டத்துக்கு அவ்வளவு இருக்குன்னு எஃபெக்ட் இருக்குது. அதுல வந்து ஃபைபர் சத்து இருக்காது. அப்ப அந்த நார் சத்து உணவுகளை நம்ம கீரைகள்ல முக்கியம் பாக்குறோம். அதோட நம்ம உணவு நவுத்தணும். இப்ப என்னக்காரங்க சொல்றாங்க டயபிட்டிஸ் கூட ஃபைபர் சாப்பிடுறாங்க. அது நிறைய மாத்திரம் ஃபைபர் நமக்கு ஈஸியா கிடைக்கிற பொருள், அதுக்கு மாத்திரம் கொடுக்குறாங்க. கொய்யாப்பழத்துல வந்து அந்த சத்துக்களை சோறு நல்லாவே இருக்கு. கொய்யாப்பழம் சட்னி வைக்கலாம். சார் இந்த மாந்தள்ளி சொன்னாரு. இந்தோனேஷியாங்கிற ஊர்ல வந்து
மாந்திரம் எடுத்து வச்சு சட்னி வச்சு சாப்பிடுறாங்க சார். நம்ம ஊர்ல மருந்து அடிச்சு விட்டு அந்த அடிச்ச உடனே விவசாயிக்கு வந்து அந்த வருமானத்தினுடைய அந்த குத்தகையாளர் வந்து மாமரத்துல மண் அடிச்சு விட்டுறாங்க. ஆனா அந்த மாந்தளிர்கள் எப்பவுமே உணவுக்கு ஏற்ற ஒரு பொருள் தான், சாப்பிடலாம். இதே மாதிரி தான் பண்டிகை காலத்துல பொங்கல் டைத்துல வந்து சாப்பிடறப்ப உணவுக்காண்டி வேப்பம்பூ கலந்து கொடுப்பாங்க, வேப்பம்பூ ரசம் கொடுப்பாங்க. ஸோ கசப்பு சுவை வந்து என்னைக்கு குறைச்சமோ அன்னைக்கு தான் வேதனைச்சு. ஸோ 99% மாத்திரைகள் எல்லாமே கசப்பு உள்ளவை தான். இந்த தெரியாம நம்ம என்ன செய்யிட்டு இருக்கோம், நிறைய காசு கொடுத்து நிறைய பண்றோம். உணவுல எந்த அளவுக்கு பாவக்காய் வத்தளவு பயன்படுத்திக்கலாம். கோவக்காய் வந்து எல்லா வரையும் வர்ற பயிரா இருக்கு. இன்னைக்கு கேரளக்காரங்க கூட கோவக்காய் உணவு சேர்த்துக்கிறாங்க. அதுல நிறைய நீர்ச்சத்து இருக்கு, செரிமான சக்தி இருக்கு. கத்திரிக்காய்க்கு அண்ணன் மாதிரி வேலை செய்யுது. அருமையான ஒரு டிராபிக்கல் பயிர்கள், வெப்பமண்டல வந்த பயிர்களை அதுல வர்ற காய்கறிகளை அதுல உள்ள பொருட்களை பயன்படுத்தும் நமக்கு நோய்கள் குறைவாக தான் வரும். இது ஒரு அளவு ரகசியம். அப்புறம் உடம்புல நம்ம கீரைகள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா கீரைகளுக்கு அவருடைய இணை உணவுகளாக நம்ம வந்து மாற்று உணவு கிடையாது. அதே வாழைப்பூ தான் பொறுப்பு. இப்ப பசுமாட்டுக்கே வந்து சிறை இலட்டானா வாழைப்பூ கொடுப்பாங்க சார். அற்புதமான ஒரு வயிற்றுக்குள்ள உள்ள அனைத்து புண்ணுங்களை ஆத்துறதுல இந்த தோப்பு சக்தி அதிகமான சக்தி இருக்கு. நம்ம சாப்பிட்ற வெத்தலை போறதே இப்ப வேணாட்டோம். வெத்தலை பாக்கிலே அருமையான சேர்த்துக்கணும். அது பார்த்து அது ஒரு கணக்கு தனியாக தாம்பூலம் தரித்தல் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கும். அதனால ராஜாக்கெல்லாம் அது விதவிதமா தாம்பூலம் போட்டுருக்காங்க. ஸோ கிராம்பு கொஞ்சம் 2 கிராம்பு இந்த காலையில உணவுல வந்து 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து அதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் முக்கியமான செக்கு தான் பயன்படுத்தணும். அது என்ன செக்கு இன்னைக்கு வந்து மகத்துவமான குணம், கூலிங் ஏஜென்ட் வேலை செய்யும். அதே மாதிரி இந்த தேங்காய் வந்து டவுட்டை கிளப்பினாங்க. உண்மையை சொல்ல போனா தேங்காய் உன்னதமான பொருள். அது கேரளாக்காரங்க தேங்காய் சாப்பிட்றாங்கன்னா அவங்க விவரமா என்ன பண்றாங்கன்னா இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் மாதிரி தயார் பண்ணி வீட்டு தோட்டத்தில் எடுத்ததை மருந்து இல்லாத ஒரு அற்புதமான மருந்து எடுத்து அதை வருஷம் முழுக்க பயன்படுறாங்க. தேங்காய் எண்ணெய் குக்கிங் எல்லாம் பயன்படுத்த தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய அரைப்பு ஒளி கேஸ் எல்லாம் இருக்குது, நிறைய நன்மை செஞ்சு சொல்லிட்டாங்க. பட் எந்த பொருள் உடனே மருந்துங்கிற போது அளவா பயன்படுத்த நல்லதுதான். இந்த சட்னி வைக்கிற போது என்ன பண்ணலாம், சட்னி கூட சப்ளிமெண்ட்ஸ் நம்ம சேர்க்கும். கருவேப்பிலைக்கு நிறைய போடுவாங்க, கருவேப்பிலை அளவா போடுவாங்க. சட்னியில் வந்து கருவேப்பிலை போடப்படல அந்த ஃபைபர் சத்து சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் செய்யும். சிறு குழந்தைகள்லாம் இன்னைக்கு வந்து எதுவுமே இந்த ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறது வந்து எல்லாமே வேற மாதிரி போயிட்டாங்க. ஆனா நாங்க வந்து ஜெர்மன் போயிருந்தபோது என்ன பண்ண பெர்கருங்க பிரெட் பீஸ் வச்சு உள்ளுக்குள்ள போல காய்கறி பழம் வச்சுக்கலாம். கரெக்டா அந்த சமவீத உணவு ஈராக்கிறாங்க. ஏற்பட போனா கரெக்டான காம்பினேஷன் கொடுக்குறாங்க. நம்ம வந்து சரிமான வந்து நம்ம சொல்ற இது ஃபுல்லா சாப்பிடணும் அந்த மாதிரி கலைகள் ஒரு கற்பனையான திருத்தோட நம்ம வந்து அந்த காலத்துல பழகிறதுனால நம்ம சாப்பிட்றோம். ஆனா நம்மளுடைய செடன்டரி ஹேபிட்ஸ் கூடிய இயக்கமில்லா தன்மையினால 80% டயபெட்டிஸ்க்கு வந்து செரிமான சக்தி இல்லாதனால மாற்றம். அப்ப செரிமான சக்தி ஆச்சாரியான்னு பார்க்கறது நம்மளால வந்து சில வாய்ப்பு இல்லாததுல முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 டம்ளர் மோர் குடிச்சிருது. எப்படியாச்சும் அதை பாட்டில் வச்சு அவிச்சு கொண்டு போய்க்கலாம், எங்க வச்சுக்கலாம். இதே மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகுக்காக சேர்த்துட வேண்டி தேன் மற்றும் எலுமிச்சம்பழச்சாறு இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா முடிஞ்சது. அது ஒரு சேர்த்து இருக்கும். இல்லை லெமனுக்கு வந்து ஒரு காய்கறி பகுதின்னு சொல்றோம். இதே போலதான் அந்த நைட் வந்து 2 மாத்திரை திருப்பலா சாப்பிட்டாக்கா அந்த பேலன்ஸ் ஆயிடும். சாப்பிட்ட உணவு செரிமானம் அந்த நம்முடைய கழிவுகள் போனாதான் உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு இண்டிகேஷன். டயபெட்டிஸ் இல்லை எனி பர்சன் அவருடைய உணவு வந்து அற்றது நீங்க சாப்பிடுவாங்க, பசி வந்து சாப்பிடுவாங்க. நம்ம ஹேபிட் வழக்கம் இல்லாம போறதுனால என்ன பண்றோம், ஒரு டைம் வச்சுட்டு ஷெடியூல் போட்டு வயிற்றுக்கு தள்ளிட்டு இருக்கும், டக்கு தள்ளிட்டு இருக்கும். அது கல்யாணம் போல கேட்க தேவையில்லை, கழுத்து வரைக்கும் வச்சு நிப்பாட்டி நடந்து வருவாங்க. அப்படியே அப்பா தான் வருவாங்க. ஸோ அது அடுத்த நாளுக்கு காலை ஒரு சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. ஸோ ஹெவியா அந்த ஒரு உடம்பு கொடுக்குற போது கஷ்டப்படுது. குழந்தையோட நீங்கள வந்து பூராமே அடப்பு தான் ரொம்ப லேட் ஆகும். இப்ப உலகம் முழுசும் ஆர்கானிக் ஃபுட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு நம்ம நண்பர் வந்து அவர் கேட்பாரு உங்கள்கிட்ட இந்த பாயிண்ட் வெளிநாடுகள் தெளிவான சர்டிபிகேஷனோட பக்காவான முறைகளோட ஆர்கானிக் ஃபுட்டை போட்டுக்கிறாங்க. அவங்க பிரெட் தயார் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு மாதிரி இல்ல, பிரெட் மைதா மாவு தயார் பண்ணி ஏமாத்துறாங்க கிடையாது. மக்காச்சு வச்சு தயார் பண்ணாங்க சார் பிரெட். அவ்வளவு அருமையா சாப்பிட்டாலும் இருக்கு. மக்காச்சு வந்து இயற்கை சத்து ஃபைபர்ஸ் நல்லா இருக்கு. அவங்க இங்கிலீஷ்ல கார்னு சொல்றாங்க, அது ஒரு வகையான மக்காச்சு தான். இப்போ இந்த மாதிரி வெள்ளக்காரங்க பார்த்து காப்பி போய் நம்ம மரபதை காப்பி அடிச்சு நம்ம நஷ்டப்படுறது உண்மையான விஷயம். அரிசி உணவு கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக அந்த குடல் ஆரோக்கியமும் நல்லா பராமரிக்கப்படுது. சார்ந்து மோர் பிசினார் மோருக்கு இங்க வெள்ளக்காரன் சொல்ல வார்த்தை ப்ரோபயோட்டிக்கிறான். அவன் யோகத்தை சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே வந்து இந்த உணவுகளை வரக்கூடிய இந்திய முறைகளை வந்து அவங்க வெள்ளக்காரங்க விடல, வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்ப காய்கறிகளை பச்சையா சாப்பிடறாங்க, ராவா சாப்பிடறாங்க, வீட்டுல சாப்பிடறாங்க. அங்க வந்து நிறைய பொருள் வைக்கிறாங்க. கீரைகள் வந்து எழுந்துல பசுமையா டேரக்டா சாப்பிடுறாங்க. ஸோ அந்த வேக வைக்கணும் குக்கிங் பண்ணுறது நம்ம தான் அதிகமாக அழைகிறமே தவிர பண்டிகை நேரத்தில் போனால் வந்து வயிற்று போற நிரப்பிட்டு அங்கே போயிட்டு தவிர ஒரு உணவு பழக்கத்துல நம்ம வந்து வயிற்று கிடைக்குமே அப்படிங்கிற எண்ணத்தோட எண்ணிருந்தா நம்ம ஜெயிச்சிடும். இந்த சக்கரை வியாதி வந்த பிறகு போய் ஐயோன்னு போட்டு ஊசியை போட்டு டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லாம இருக்கிறதுக்கு தினசரி 1 மணி நேரம் எங்கேயும் நடத்த வேண்டியதான். அது காலையில ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, இந்த நடையினால தான் நம்ம ரத்த ஓட்டம் ஆகி தான் நம்ம உடம்பு சீராக வாய்ப்பு இருக்கு. கொண்டு வந்து அந்த அளவுக்கு மோசமான பொருள் கிடையாது. அளவா சாப்பிட்டு ஒன்றும் செய்யாது. கொள்ளு மோசம்னு சொல்லல, கொள்ள தனியா கேட்டவங்களுக்கு கொள்ளு வந்து எது கூட எடுக்கிறோம் அப்படிங்கறத பிரச்சனைங்க. கொள்ள தவிர்க்கணும். வாத நாடி அதிகமா இருக்கும், கொள்ள கூட்டணுங்க. செரிமானத்தை வந்து உறுதி பண்றதுக்கு நிறைய தண்ணி குடிக்கிறது முக்கியமான பாயிண்ட். அது கூட ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு ஏலக்காய் தண்ணியோட குடிக்கலாம். ஜீரகத்தை வச்சு கூட ஜீரகத்தை குடிக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம இந்த கேன் தண்ணியை குடிக்க கூடாது.
நீர்ல வரக்கூடிய குற்றம் தான் அனைத்து விதமான கிட்னி பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமா இருக்குது என்னுடைய சொந்த கருத்து. இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்ல கான்செப்ட்ல எங்க போனாலும் தண்ணி கொண்டு போய் பழகணும். முதல்ல தாக வரப்ப டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், அது இன்னொன்று உள்ளுக்குள்ள இன்னும் டைட்டன் பண்ணுது. ஸோ செரிமான ஒரு ஆளு காலை சாப்பிட்டு நைட் சாப்பிடுங்கன்னா அவர் அட்டோ சாப்பிடாது, குடிக்க ஒரு ஒன்றா போறோம், செத்தலாம் பேர் பண்றோம். ஒரு மோரை குடிங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு நார்மலா இருக்கும். பாடி நார்மலா இருந்து என்னன்னா கழிவு போடுங்க, எந்த டெஸ்ட் பண்ண தேவையில்லை பொறுத்த வரைக்கும். உடலை வந்து ஆரோக்கியத்துக்கு சிந்திச்சா போதும், செயல்பட்டா போதும். தேங்க்யூ சார். நன்றி டாக்டர் இளங்கோவன், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு கந்தசாமி அவர்கள் ஒட்டன்சத்திரத்திலிருந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க. கந்தசாமி சார் ப்ளீஸ். இன்றைய தினம் உணவு சம்பந்தமான நிபுணர் உயர் திரு அப்துல் கலாம் அவர்கள் எந்தெந்த உணவு வகைகளை சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற மிகச்சிறந்த தொழில் நுணுக்க உணவு பழக்க வழக்கங்களை மிக அருமையாக மேற்கோள் காட்டி எடுத்துக்காட்டுடன் மிக அருமையாக விளக்கி காட்டியுள்ளார்கள். அவர்களது உணவு சம்பந்தமான அறிவுத்திறனுக்கு எனது பாராட்டுக்கள். கிட்டத்தட்ட இவரது அறிவுரைகள், இவரது பரிந்துரைகள் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இவரை கேட்டுத்தான் இனி சமையல் செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு அந்த உணவு சம்பந்தமான நிபுணத்துவம் அவரிடம் இருக்கிறது. இனி அவரிடம் உணவு சம்பந்தமான முறைகளை, எந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது செய்து சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை அவரிடம் கேட்டு குறிப்புகளை குறித்து கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் சமையல் செய்தால் உடல் நலம் பாதிக்காமல் இருக்கும், உடல் நலம் காக்கப்படும், மனநலம் காக்கப்படும். அவர் சொல்வது போல கோபக்காயை உண்டால் கோபம் குறையும், கோபத்தை கூட்டுவதற்கு ஒரு கூட்டு, இப்படி பல வகையான உதாரணங்கள் அவர்கள் கூறினார்கள். இவைகள் எல்லாம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மிக மிக நல்லது என்பதை நான் உத்தரவாதத்துடன் நான் கூறுகின்றேன். மேலும் நான் ஒரு 2-3 கேள்விகளை மாத்திரம் நான் இவருடைய கருத்துக்களிலே அனைத்து கருத்துக்களும் மிகவும் ஏற்றுக்கொள்ளும்படியிலே இருக்கிறது. எனக்கு அல்சர் சம்பந்தமாக எந்த உணவு நாம் கடைபிடிக்க வேண்டும், இன்னொன்று அவர் பழைய சோறு, மோர், தயிர், பழைய சோற்றை பற்றி பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கூட அதனுடைய சிறப்புத்தன்மைகளை தினந்தோறும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், அவ்வளவு நல்லது என்று. பழைய சோறை ஏன் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொன்று, இன்றைய தினம் மது அருந்துவது உணவு பழக்கமாக மாறிக்கொண்டு வருகிறது. அந்த மது சம்பந்தமான பரிந்துரைகள் பற்றி நீங்கள் எதுவும் கூறவில்லை. எனவே இந்த 3 கேள்விகளுக்கு அருள் கூர்ந்து பதிலளிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்க கூட்டுல முதல் கேள்வி வந்து அல்சருக்கு மிகச்சிறந்த உணவு கடைஞ்ச பருப்புல புளிப்பு எதுவுமே போடக்கூடாது, துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு, விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சு, சின்ன வெங்காயம் நிறைய போட்டு வேக வைங்க. வேக வச்சு கடைஞ்ச பருப்பு, வரமிளகாயை கிள்ளி போடுங்க. வரமிளகாய் கிள்ளி சீரகம் போட்டு தாளிச்சுட்டு அந்த கடைஞ்ச பருப்புல நெய் விட்டு சாப்பிடுங்க. தொடர்ந்து 3 நாளைக்கு. புளிப்பு தன்மை உள்ள எந்த உணவுகளையும் எடுத்துக்காதீங்க. வாரத்துல தொடர்ந்து ஒரு நாளுக்கு கடைஞ்ச பருப்பு, அடுத்த நாளுக்கு கோவக்கீரை. நான் அப்படியே அந்த கடையிற முறை சொல்லியிருக்கிறேன். அந்த கடையிற முறையில கோவக்கீரை ஒரு 3 நாளைக்கு, கடைஞ்ச பருப்பு ஒரு 3 நாளைக்கு. நீங்க ஆட்டிய அரைத்த மாவுகளை தவிர்த்துருங்க. நீங்க வந்து ஆட்டிய அரைச்ச மாவுகளை தவிர்த்துருங்க. புளிப்பு சுவை உள்ள எந்த உணவும் எடுக்க வேண்டாம். 1 வாரத்துக்கு நீங்க இதை பயன்படுத்துங்க. அதுக்குள்ள உங்களுடைய வந்து உணவு அல்சர் வந்து சுத்தமா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இதுல வந்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது எந்த உணவோட எந்த உணவு சேரக்கூடாது அப்படிங்கறதான் பிரச்சனைங்க. ஒரு எண்ணெய் பலகாரம் அல்லது பருப்பு வடை அல்லது உளுந்து வடை ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு பால் கலந்த டீ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்சரை தூண்டும். அதனால இந்த எண்ணெய் பலகாரங்களை அந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க சாப்பிடும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு வரட்டி, ஐயா இளங்கோட ஐயா சொன்ன மாதிரி காஃபி வேண்டாம், வரட்டி சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. வரட்டி சாப்பிட்டுட்டு எண்ணெய் பலகாரங்கள் எடுக்கும்போது உபாதைகள் கொடுக்காது. அதே பால் சார்ந்த உணவு கொடுத்தீங்கன்னா அல்சராக மாறும், கேஸ்ட்ரிக்கு உருவாக்கி விடும். நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா 2 பிரச்சனைகளை உங்களோட உணவு பிரச்சனைகளை சரிப்படுத்தலாம். நீங்க கடைஞ்ச பருப்புக்கு நார்த்தங்க ஊறுகாய் எடுங்க. உங்க புண்ணை 1000 போட்டுட்டு அதுக்கப்புறம் 1000 ரூபாய் போட்டேன், 20,000 கம்மியா போட்டேன்.
கண்டினியூ பண்ணுங்க சார். ஹலோ ஐயா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடைஞ்ச கீரையோட எந்த உணவும் சேர்த்து எடுக்காதீங்க. கடைஞ்ச கீரை நான் சொல்ல முறையில எல்லா சிறுகீரையா இருந்தாலும் சரி, கோவக்கீரை கடைஞ்சு 3 நாளைக்கு எடுங்க, அல்சர் கம்ப்ளைண்ட் காணாம போயிடும். கடைஞ்ச பருப்பு நெய் விட்டு சாப்பிடுங்க. இரவு நேரத்துல நீங்க சாப்பிடக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக எளிமையா செரிக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கங்க. நீங்க சம்பாராவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு புடலங்காய் பொரியல் வச்சு எடுங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சு எடுங்க இரவு உணவுகள்ல. இட்லி தோசையை சுத்தமா தவிர்த்துருங்க. சாப்பாடு வகைகளை அதை விட உங்களுக்கு எளிமையா செரிமானம் மட்டும் இல்ல, எல்லா நோய்களையும் கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரக்கு, குறிப்பா அலர்ஜி சம்பந்தப்பட்டது, நம்ம சைனஸ் வருது, தும்மல் அலர்ஜி, எனக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுச்சுன்னா மிகச்சிறந்த ஒரு மூலிகை கஞ்சி சொல்லித்தாருங்க. 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, ரெண்டையும் போட்டு ஒரு 6 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரிசி மடியிற அளவுக்கு வேக விட்டுறணும். இல்லைன்னா அரிசியை மிக்சியில போட்டு 1-2 அரைச்சு போட்டுறணும், உடச்சு போட்டுறணும். போட்டுட்டு இது நல்லா வெந்து கஞ்சியா மாறினதுக்கு அப்புறம் இறக்கி வச்ச கஞ்சியில ஒரு கடலெண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெயில ஒரு பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அதுல போட்டு கலந்துட்டு அந்த கஞ்சியில எடுத்து இதை கொட்டிருங்க. கொட்டிட்டு அந்த கஞ்சி நல்லா கலக்கிட்டு ஒரு பவுல்ல எடுத்துட்டு அதுல வந்து 2 ஸ்பூன் உருக்கிய நெய், கெட்டியா போட்டாதீங்க, உருக்கிய நெய் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த கஞ்சிக்கு நார்த்தாங்க ஊறுகாய் தொட்டுட்டுடுங்க. உங்களுக்கு அல்சருக்கு மிகச்சிறந்த நிவாரணியா இருக்கும். இந்த 3 உணவுமே உங்களை அல்சரை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இரவுல நம்ம ஐயா சொன்ன மாதிரி திருப்பலா வேண்டாம். உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் கடுக்காய் பொடி மட்டும்தான். ஒரு 3 விரல்ல எடுக்கக்கூடிய அளவுக்கு கடுக்காய் பொடி எடுத்து வெந்நீர்ல கலந்து குடிங்க. உங்களுக்கு 1 வாரத்துல அல்சர் பிரச்சனைக்கு தீர்வா இருக்கும். உங்களுக்கு புளிப்பு சுவை அலர்ஜி இருக்கிறதுனாலதான் அல்சர் உருவாகுதுங்க. புளிப்பு சுவை முற்றிலும் தவிர்த்துருங்க. 2வது கேள்வி பழைய சோறை பத்தி சொல்லியிருக்கிறேன். பழைய சோறு தயாரிக்கிற முறையே நான் வந்து சொல்லியிருக்கிறேன், ஒரு பாடல் மூலமாவே சொல்லியிருக்கிறேன். பழைய சோறு நீங்க கேட்டது கேளுங்க, மறுபடியும் நான் இன்னொரு முறை சொல்றேன். பழைய சோறு வந்து கஞ்சி, மறு உலை கஞ்சின்னு ஒரு கஞ்சி இருக்கு. நம்ம சாப்பாடு ஆக்கிட்டு அந்த சாப்பாட்டுல எவ்வளவு ஒரு ஒரு 2-4 கைப்பிடி சாப்பாடு இருக்கு அப்படின்னா ஒரு மண் பானையில சாப்பாடு வைக்கணும். அந்த மண் பானையில சாப்பாடு ஒரு 1/4 கிலோ அரிசி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கிறோம்னா ஒரு 5 டம்ளர் அந்த சாப்பாடு ஆக்கணுமே அந்த சூட்டோடவே மண் சட்டியில ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊத்திடணும். ஊத்திட்டு அந்த சூட்டோட எடுத்து அதுக்கு மேல மண் மூடி போட்டு ஒரு துணியை கட்டி நம்ம ஒரு நிழல் பாங்கான அல்லது இருட்டான இடத்துல வச்சிருங்க. காலையில எந்திரிச்சு அதை திறந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏடு படைஞ்சிருக்கும் அந்த உணவுல, அந்த தண்ணியில லேயர், ஈயம் கரைசல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். திறந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மனம் வரும். அந்த அருமையான மனம் வரும்போது அந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிங்க. அது வந்து எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்து. நீங்க சொன்னீங்க இல்லையா கட் மைக்ரோப்ஸ், அவ்வளவு சிறந்த மருந்து. மலக்குடல்ல இருக்கக்கூடிய எல்லா நல்ல கெட்ட நுண்கிருமிகளையும் அடிச்சு நல்ல நுண்கிருமிகளை உருவாக்கி மலக்குடலை சீராக்கி வச்சிடும். 2வது இது எப்படி திருப்பி திருப்பி டெய்லி சோறாக்கி டெய்லி பழைய சோறு போடணுமா அப்படின்னா வேண்டியது இல்லை. இது வந்து 1 வாரம் பயன்படுத்தலாம், 1 மாசம் பயன்படுத்தலாம். நீங்க எப்படி தூய்மையா அதை பராமரிக்கிறீங்களோ அதை பொறுத்து. அது என்ன பண்ணணும்னா அந்த 5 டம்ளர் தண்ணி எடுத்துட்டீங்களா, மேலும் 5 டம்ளர் தண்ணி அதே சாப்பாட்டுல ஊத்திடுங்க. அந்த பானை மட்டும் தூய்மையா இருக்கணும், அது பார்த்துக்கணும் நம்ம. அதை வந்து மறுபடியும் அதே மாதிரி மண்மூடி போட்டு வேடு கட்டி வச்சிருங்க. அடுத்த நாள் அந்த தண்ணி எடுங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கலந்துக்கங்க, உப்பு கலந்து அதை குடிச்சுக்கிறங்க. இதே மாதிரி 1 மாசம் வரைக்கும் அந்த அரிசி சாப்பாட்டை நம்ம பயன்படுத்தலாம். அவ்வளவு நுண்ணுயிர்கள் கிடைக்கும். இவ்வளவு ஒரு பெரிய விஷயம். இது ஒரு முறைனா வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல போனா நம்ம அந்த ஒயின் தயாரிக்கிற மாதிரி தான். ஃபெர்மெண்டேஷன்ல ஒரு 2 கிலோ அரிசி போட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றி சாப்பாடு ஒரு சமைச்ச சாப்பாட்டுல ஒரு பெரிய மண்ணு மொடாவுல இந்த சாப்பாட்டை போட்டு கலந்து மண்ணுக்குள்ள புதைச்சு, சுண்ட கஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இது வந்து ஒரு மண் மூடி போட்டு மூடி புதைச்சு வச்சிட்டீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் இந்த தண்ணியில 1 டம்ளர் எடுத்து காலையில் எதிர்த்து வெறுவீத்துல சாப்பிட்டோம்னா நீங்க சொல்றீங்களா அல்சரு மற்ற எந்த தொந்தரவுக்கும் அது மிகச்சிறந்த ஒரு நிவாரணியா இருக்கும். 3வது ஐயா கேட்ட கேள்வி, இன்னைக்கு ஆண்கள் மதுவுக்கும் பெண்கள் தோசைக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். என்னுடைய குற்றச்சாட்டு 2 பேரும் மேல. ஆண்கள் மதுவுக்கு எப்படி அடிமையா இருக்கிறார்களோ அதே மாதிரி எல்லா வீட்லயும் தோசைக்கல் இல்லாத வீடே இல்லை. கணவன் எதை கேட்டாலும் சரி, என் தாலியே அந்தாலும் பரவாயில்ல, தோசை தான் நீ சாப்பிடணும்ப்பா, அவர் போய் சேர்த்துட்டு வரமாட்டா, அவரு போனா பரவாயில்ல, நான் தோசைக்கல்ல விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு தோசை பைத்தியமாக எல்லாரும். எளிமையான வேலை,
வைக்க வேண்டியது, வார்க்க வேண்டியது, போட வேண்டியது. அதான் அதோட விளைவுகள் அத்தனை பேருக்கும் அந்த நோயை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அறியாமையில இன்னைக்கு உலகம் வந்து நம்ம போயிட்டு இருக்குது. இப்போ ஐயா வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மதுவில் இருந்து மீள்வதற்கு ஒரு வழி கேட்குறாங்க. உணவு முறைகள்ல மிகச்சிறந்த உணவு முறை பாசிப்பயிறு, கடந்த பாசிப்பயிறு ரசம், வாழைப்பூ பொரியல், தோற்பு சுவை அதிகமா ஏற்றி கொடுங்க ஒரு உடம்புல. கசப்பு சுவையும் தோற்பு சுவையும் உள்ள 2 உணவும் ஏத்திக்கிட்டே அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம வந்து சில பேருக்கு காஃபி சாப்பிடுற பழக்கம் இருக்கும், சில பேருக்கு டீ சாப்பிடுற பழக்கம் இருக்கும். டீயோட தன்மை துவர்ப்பு, காஃபியோட தன்மை கசப்பு. உங்க உடம்புல கசப்பு எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த மூளை வந்து காஃபி குடிக்கணும்னு ஒரு தூண்டுதல் உருவாக்கும் அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு காஃபிங்கிற ஒரு கசப்பை நீங்க உடம்புக்கு கொடுத்து கொடுத்து பழக்கிட்டீங்க. எப்போல்லாம் உங்க உடம்புல கசப்பு சுவை குறையுதோ அப்போல்லாம் காஃபில கசப்பு கிடைக்கிறதுனால உங்க உணவு வந்து தூண்டி விடுது, காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காஃபி பயங்கரமான பித்தத்தை உருவாக்கக்கூடியது, ஸ்டூட்டை உருவாக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா ப்ரெஷர் பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கும். காஃபி சாப்பிட்டுட்டு பிபி ப்ரெஷர் போய் பார்க்க சொல்லுங்க, 40-50 பாயிண்ட் கூடி இருக்கும். காஃபியை குடிக்காம போய் பார்க்குறீங்க, செக் பண்ணுங்க. அதை குடிச்சிட்டு வந்து காஃபி குடிக்காம போனீங்கன்னா காஃபி குடிக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை நோய் வரும். இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி டீ வந்து ஏன் தேடுது அப்படின்னா அதுல துவர்ப்பு சுவை இருக்கு. நம்ம துவர்ப்பு சுவை எப்போ ரொம்ப உடம்பு குறையுதோ அப்போ ஒரு டீ சாப்பிட்டா தெம்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த சுவையை நம்ம ஏற்றி விட்டுறோம் டீயை கொடுத்து. அப்போ அந்த சுவையை எடுத்துக்கிட்டு உடம்பு உற்சாகப்படுது. நம்ம உற்சாகம் வந்து காஃபின்னு டீனு இல்லைங்க, அதோட சுவையில் இருக்கு. அதனாலதான் அறு சுவைகளை நான் வந்து முன்னிலைப்படுத்தினேன். அது மாதிரி குடிகாரங்களை திருத்தறதுக்கு கொய்யா இலைய நிழலில் உலர்த்தி காய வைத்து சீரகமும் சீனி சக்கரையும் சேர்த்து அரைச்சு இந்த பொடி வந்து உணவா கொடுத்துக்கிட்டே வர 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 நாளாக நாளாக அவர்களுக்குள் அந்த மதுவில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தடைபடும். அந்த எண்ணத்தை சீராக்கினா தான் இதுதான் உணர்வு. மது வேணுங்கிற உணர்வை தடை செஞ்சுட்டான்னா அந்த உணர்வு வராம தடுக்கக்கூடிய சக்தி கொய்யா பிஞ்சு இலைக்கும் சீரகமும் வெள்ளை சர்க்கரையும் 3ஐயும் அரைச்சு பதப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த அதை வந்து நம்ம தண்ணீரை கொதிக்க வச்சோ ஏதோ ஒரு வகையா அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதன் மூலமாக மதுவில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் அவருக்கு வராது. ஆனா மருத்துவர்களே தினந்தோறும் 120 மில்லி மது அருந்தலாம் என்று பரிந்துரை செய்கிறார்கள். ஐயா மது வந்து அருந்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இட்லி தோசையில 500 மில்லி மதுவுக்கு உண்டான ஆல்கஹால் வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் ஆகி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாவு இருக்கு. அத்தனை பேரும் நம்ம வந்து ஆல்கஹால் இல்லாம இல்லையே, எல்லா உணவும் நொதிக்கும் போது ஆல்கஹாலா தானே மாறுது. அப்ப அந்த அளவீடுல எடுத்து பார்த்துட்டு அதுக்கு மேல மறுபடியும் 120 மில்லி ஊத்துனீங்கன்னா நம்ம உடம்பு எவ்வளவு ஏத்துக்க முடியும்? அதனால நம்ம எடுக்கிற உணவுகள் எல்லாமே எதுல ஆல்கஹால் இல்லைன்னு சொல்லுங்க. மோர்ல ஆல்கஹால் இல்லையா, இட்லியில ஆல்கஹால் இல்லையா, நம்ம சாம்பார் வச்சுட்டு நம்ம மறுபடியும் மத்தியானம் வச்ச சாம்பார் சாயங்காலம் மறுபடியும் கொதிக்க வைக்கிறதுனால தெரியறது இல்லை. அதனால அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் 2 மணி நேரத்துக்கு மேல நீங்க சமைச்சு வச்சு எல்லா உணவு ஆறுனா அடுத்த நிமிஷம் பாக்டீரியா இறங்கிடும். நுண்ணுயிர்கள் உள்ள வந்து பூந்துருவாங்க. அவங்கள மறுபடியும் அழிச்சாங்கன்னா அழுக வச்சீங்கன்னா அவங்க ஆல்கஹால் தான் மாறுவாங்க. எல்லா உணவுலையுமே ஆல்கஹால் இருக்கு. எடுத்துக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அவங்க பரிந்துரை பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அதான் ஒயின் ப்ராசஸ் சொன்னேன் நான். அவங்க சொல்றது நான் சொன்னதும் நீங்க வந்து போய் பாருங்க. நான் அப்படியே சொன்ன ஒயின் ப்ராசஸிங் தான் பழைய சோறு இந்த சொண்டை கஞ்சி ஒரு 3 மாசம் நிழல் பாங்கான இடத்துல மண்ணுக்குள்ள பதிச்சு வச்சு அந்த பானை தண்ணியை நீங்க எடுத்து வடிச்சு வச்சுட்டீங்கன்னா 3 வருஷம் ஆனாலும் கிடையாது. நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஒவ்வொரு டம்ளர் ஒரு சின்ன டம்ளர்ல குடிச்சிட்டீங்கன்னா உங்க உடல்ல செரிமான கோளாறுகள் வராதுங்கிறத நம்ம வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த காசு கொடுத்து அது மதுவா வாங்குறத விட மதுவில் இருக்கக்கூடிய தன்மையை நம்ம உருவாக்கி உணவா எடுக்கும் போது அது நோயும் கொடுக்காது, போதையும் கொடுக்காது. மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டீர்கள். நன்றி. நன்றி டாக்டர். அருமையான விளக்கம். அதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு கந்தசாமி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். அதாவது இந்த ஆல்கஹாலிக் ஹேபிட் உள்ளவங்களுக்கு வந்து அந்த அடிக்ஷன் வந்து வர்றதுக்கு காரணமே என்னன்னா பேசிக்கலா வந்து அதாவது ஒரு வியாதி அவங்க வர்றதுக்கு முக்கியமான காரணமே ஃபாரினர் சாப்பிடும் போது லிமிட்டா சாப்பிட்டு அந்த அடிக்டிவ்ஸ் சொல்லி அதோடைய செரிமானத்தை அதிகம் பண்ணாம நார்மலான ஒரு சேர்த்துக்குவாங்க ஸ்நாக்ஸ்ல. இப்ப நம்ம ஊர்ல எப்படி பழக்கம்னா அப்பதான் காரசாரமா அந்த சிப்ஸ் போட்டு ஏகப்பட்ட சால்ட் உள்ளது ஏற்றுற போது உள்ளர போய் டெபாசிட்டுக்கு வழி வச்சிடறோம். அதே நம்ம வந்து ஆயில் நிறைய சேர்க்கறதுக்கு வந்து அந்த அடிக்டிவ்ஸ்ல வந்துருது. அது தவிர வந்து போய் லிவர் வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா லிவருக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி டு டேமேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் கனெக்ட் பண்ண கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா அந்த லிவர் ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி சில உணவுகள்லாம் இருக்கும்.
அதுகளை நம்ம சேர்த்து சாப்பிட்ற போது கண்டிப்பா நம்ம வந்து அந்த சேதங்களை குறைக்க முடியும். விருப்பப்பட்ட உணவுகள்ல நம்ம சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுட்டு தேவைப்பட்ட உணவு சாப்பிட்றது ஒரு பழக்கம் வைக்கிறது இன்னைக்கு தேவையா இருக்கு சார். நல்ல அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நன்றி சார். மதுவை பத்தி பேசும்போது மதுவுக்கு சாராயம்னு பேரு. சித்தர்கள் வந்து அதை அயச்சாறுன்னு சொன்னாங்க. இரும்பு சத்து மிக்க ஒரு பானம். பழங்களை எல்லாம் நொதுக்கி வச்சு புளிக்க வச்சு யாருக்கெல்லாம் இரும்பு சத்து குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அயச்சாறு கொடுத்தாங்க. அயச்சாறு 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 சாராயம் சாராயம்னு மாறிடும். அந்த அயச்சாறு தான் சாராயம்ங்கிற பேர்லயே வந்தது. அதோட அடிப்படை இப்படித்தான். அந்த நொதுக்கி வச்சதை கொடுத்து அந்த பழங்கள் இருக்கக்கூடிய அந்த ஃபெர்மெண்டேஷன் சாறுகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து உறங்க வச்சாங்க. உறக்கம் இரும்பு சத்து ஏற்றி விட்டாங்க. அந்த இரும்பு சத்து நாளடைவில் அவங்க நல்லா உறக்கம் வர்றதுனால திருப்பி திருப்பி வந்து அதை தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இதுதான் சாராயம் தோன்றிய கதைங்க. இது வந்து நம்ம இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவுகள்ல கிடைக்கக்கூடியது உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதுக்குன்னு தேடி போகும்போது ஐயா சொன்ன மாதிரி லிவர் போட்டு தள்ளிட்டு அது மட்டும் போயிட்டு திரு அகிலன் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. அகிலன் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்க சந்தேகங்களை கேட்கலாம். எனக்கு வந்து அகத்திக்கீரை பத்தி அதை எப்படி செய்யணும் ஒரு அகத்திக்கீரை வந்து பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை அகத்திக்கீரை அதாவது வெந்து கெட்டது முருங்கை, வேகாம கெட்டது அகத்தின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அப்போ அகத்திக்கீரை வந்து நம்ம அதிகமா வந்து பயன்படுத்துறது இல்லை. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இறப்பு வீட்டுகள்ல அதை பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க அகத்திக்கீரையை. எங்க பகுதிகளில் எல்லாம் அகத்திக்கீரையில சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கனால நம்மளுக்கு ஒரு 6 இடைக்கு மேல அகத்திக்கீரையோட தேவை ஏற்படலை உடம்புல. அவ்வளவுதான் இருக்கும். நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறையோ அகத்திக்கீரை எடுத்தாலே போதும். அவ்வளவு சத்துக்கள் அதை வந்து உடம்பு எடுத்துக்க முடியாத அளவுக்கு சத்துக்கள் அதில் இருக்கு. அந்த அகத்திக்கீரையை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சு நீங்க வந்து நம்ம ஒரு சூப்பு தயாரிச்சு தான் அகத்திக்கீரை சாப்பிட முடியுமே தவிர நம்ம நேரடியாக அதை எடுக்க முடியாது. ஒரு பொரியலாவோ அல்லது ஒரு குழம்புல பருப்போட போட்டோ அகத்திக்கீரை எடுக்கக்கூடாது. அகத்திக்கீரை தனியா தான் வேக வச்சு அறுத்து பொரியல் மாதிரி எடுக்காம நல்லா வேக வச்சு சூப்பு மாதிரி நம்ம முருங்கைக்கீரை சூப் வைக்கிறோம் இல்லைங்களா, சீரகம், மிளகு, மஞ்சள், உப்பு, சின்ன வெங்காயம் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிச்சு ஒரு 10 இலை 20 இலை மட்டும் மென்று சாப்பிட்டுட்டு அந்த சாறு எடுக்கிறது மிகச்சிறந்த ஒரு மருந்தா இருக்கும். அல்சருக்கும் இது நல்ல ஒரு சிறந்த மருந்தா அகத்திக்கீரை பயன்படும். இதுல கசப்பு துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கீரை. நன்றி டாக்டர். அகிலன் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கா? வேற ஏதோ கேளுங்க தம்பி, உங்க வயசுக்கு நிறைய வேற ஏதாவது கேளுங்களேன். இன்னைக்கு இளைஞர்கள் கையில தான் இன்னைக்கு உணவு பழக்கங்கள் தவறி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது கேளுங்களேன் நீங்க கொஞ்சம். சரி சரி. இல்ல அன்றாட மாவு நம்ம வந்துங்க சார் சார் அன்றாட மாவு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்காம அரைச்சி சேல்ஸ் பண்ணி அப்படி வாங்கும் போது அதுல ஒரு மாவுல பிரச்சனை அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா அவங்க அந்த அன்றாடம் காலையில ஆட்டுனது சாயங்காலம் ஆட்டுறாங்களா, அந்த கல்ல கழுவுறாங்களா கழுவுறாங்கிறது தெரியறது இல்லை. அது கழுவலைன்னா அதுல நொதித்தல் இருக்கும், கழுவிட்டாங்கன்னா நொதித்தல் இருக்காது. அதனால ஒரு தூய்மையான இடம், ஒரு சின்ன அளவுல ஆட்டுறாங்க, கார்பரேட் மாதிரி போகாம ஒரு சின்ன ஒரு வீட்டுல ஆட்டி வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா சின்ன லெவல்ல பண்றவங்க கழுவி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்கலாம். நான் பொதுவா என்கிட்ட வந்து ஒரு நோய் எனக்கு அது இருக்கு அப்படின்னா நான் வந்து உணவியல் மூலமா நோய் தீர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம தைராய்டுல இருந்து கேன்சர் வரைக்கும் உணவு மூலமா குணப்படுத்த முடியும். நீங்க யாராச்சும் இருந்தா என் நம்பர் கொடுத்து ரெஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்குன்னே ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு உணவு பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலை பிரிச்சுட்டாலே உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து தானா வந்துடும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து முதல்ல என்கிட்ட வந்து உணவியல் ஆலோசனைக்குன்னு வந்தாங்கன்னா நோயின்னு வந்துட்டாங்கனாலே முதல் நான் தவிர்க்க வேண்டிய உணவு ஆட்டணமாவும் அரைச்சமாவும் நிப்பாட்டிருங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒரு சப்பாத்தி கோதுமை அரைச்சமாவும் ஏன் நிப்பாட்டுறேன்னா சப்பாத்தியை பத்தி நீங்க ஒரு கேள்வி கேளுங்கன்னே. சப்பாத்தி ரொம்ப ஹீட்டான ஒரு உணவு. அந்த ஹீட்டுக்கு நம்மளால தக்காளி தொக்கு வச்சு தட்டுன்னு தட்டுவாங்க, இல்லைன்னா காரக்குழம்பு வச்சு குருமா வச்சு அடிப்பாங்க. ரெண்டுமே ஹீட்டு. உடம்பு வெப்பத்தை அதிகப்படுத்தி பித்தத்தை அதிகமா சுரக்க வைக்கும் போது அவங்க உறங்கும் தன்மை குறையும், செரிமானம் சீரா இருக்காது. அப்போ அதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். நான் வந்து சம்பா ரவைய ரொம்ப எடுங்கன்னு சொல்லுவேன். ரவையா எடுக்கலாம் கோதுமைய, சப்பாத்தியை எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா சப்பாத்திக்கும் ரவைக்கும் என்ன வித்தியாசம்னா 1 டம்ளர் ரவை போட்டு கண்டும் போது ஒரு 3 டம்ளர் தண்ணி விடுவோம். 3 டம்ளரை குடிச்சு ஒரு 4 டம்ளர் சம்பா ரவை கிடைக்கும். 1 டம்ளர் மாவை எவ்வளவு தண்ணி விட்டு பிசைவீங்க? ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு பிசைவோமா?
அப்போ ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுக்கிற பக்கம் ஒரு 1/4 டம்ளரு அதையும் தோசைக்கல்ல வச்சு இருக்கிற தண்ணி பூரா விரட்டி விட்டுருவோம். போ நீங்க கிளம்பு அப்படின்ட்டு. அதுக்கு கெட்டியே ஒரு தக்காளி தொக்கு. எங்க இருக்கு உங்களுக்கு கட்பைட்ரஸ் டெவலப் ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய நீர் எங்க போச்சு? அப்போ இதுக்கெல்லாம் நீர் என்ன பண்ணணும்? உடம்புல இருக்கக்கூடிய ஈரல்ல செரிமானத்துக்கு உண்டானது புளின்னு புளிஞ்சு ஒரு துணி நல்லா முறுக்கி புளிக்கிற மாதிரி புளிஞ்சு நம்ம எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு அது செருக்கி வைக்கும். அவ்வளவு ஒரு விஷயம் அதுல இருக்கு. அதனால இந்த சப்பாத்தி வேண்டாம்னு சொல்லல, இரவுல சப்பாத்தி தவிர்த்துட்டு பகல்ல சப்பாத்தி எடுக்கலாம். அதுக்கு எடுக்கும் போது நீங்க வந்து சப்பாத்தின்னு போயிட்டா அதுக்கு கட்டாயமா உருளைக்கிழங்கு சார்ந்து இருக்கணும். துவரம் பருப்பு, கடைஞ்ச பருப்பு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து காய்கறி, கேரட், பீன்ஸ் பொரியல் வச்சு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிங்க. காய்கறி வேணும், இல்லைன்னா உங்களுக்கு பருப்புகள் வேணும், கிழங்குகள் வேணும். இது இருந்தானா கிழங்குகள்ல சப்பாத்தியோட பீட்ரூட்டை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா போட்டு தள்ளிடும். அல்சர் அப்படி கூட்டிகிட்டு வந்து விட்டுரும் வீட்டுக்குள்ள. எத்தனை வகைச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் அப்படின்னா தொடர்ந்து ஒருத்தருக்கு வந்து பீட்ரூட் சட்னியும் சப்பாத்தி கொடுங்க, அவங்கள வந்து நம்ம முடிச்சு விட்டுடலாம். அதே மாதிரி இன்னைக்கு குழந்தை வளர்ப்புல ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது, குழந்தைகளுக்கு இட்லி, தோசை சாப்பாட்டுல பால் ஊத்தி ஊட்டுறாங்க. இன்னைக்கு பால் ஊத்தி சப்பாத்தியோ அல்லது சாப்பாட்டுலயோ பால் சாப்பாடு உப்பு கலந்த உணவுல பால் சேர்த்து கொடுத்தாங்கன்னா எழுதி வச்சுங்க, 8 to 10 வயசுக்கு அந்த குழந்தை, பெண் குழந்தை இருந்தா ஏஜ் அட்டன் பண்ணிடும், ஆண் குழந்தை இருந்தா கண்ணாடி போடும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து எதிர்வினையான. பால்ல வந்து சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம், உப்பு சேர்த்து கொடுக்க கூடாது. ஏன் நீங்க வந்து பால்ல சர்க்கரை போட்டு கொதிக்க வைக்க பால் தெரியாது, கெடாது. உப்பு போட்டு கொதிக்க வச்சா பால் தெரிஞ்சு கெட்டுரும். அது சாப்பாட்டுல இருந்தாலும் உள்ள போய் நம்மளுக்குடைய உணவுக்குரிய தன்மையை அழிச்சு அது வேற தன்மை உருவாக்கும் போது நம்மளுக்கு எதிராக உணவை எடுத்து எடுத்து உடல் உறுப்புகள் பலம் இழந்துடுறாங்க. அதுக்காக அதிகமா வேலை பார்க்குறாங்க. அதனால நம்ம எந்த குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது பால் கலந்த சோறுல உப்பு கலந்த உணவுல பால் கலந்து ஊட்டக்கூடாது. அது குறிப்பா இட்லி, தோசைக்கு பால் கலந்து ஊட்டக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அது புளிச்சிருக்கு, புளிச்சு ஆல்கஹாலிக் ஆசிடா மாறி இருக்கு. ஒரு ஆல்கஹால்ல மறுபடியும் பாலை ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த விஷயங்கள்ல நம்ம வந்து ரொம்ப குறிப்பா பெண்கள் கவனிக்கணும். வேற ஏதாவது கேளுங்களேன். வேற அகிலன் சார், குழந்தைகளுக்கு இந்த நார்ச்சத்து ப்ராப்ளம் பிரச்சனை, நார்ச்சத்து ப்ராப்ளம் அப்படியே டோட்டலா அரெஸ்ட் ஆயிடும். இன்னைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ரொம்ப எளிய வழி தீர்வு ஒண்ணு சொல்லித்தரேன். ஒரு வாழைப்பூவோட 2 மடல் எடுத்துக்கங்க, உள்ள இருந்து நார் நீக்கிறேன், உள்ள நரம்புன்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பை நீக்கிட்டு அதை நல்லா பொடியா நறுக்கி மிக்சியில போட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் அதுல விட்டு பனை கருப்பட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு இது நல்லா அரைச்சு காலையில டீ காஃபிக்கு பதிலா இந்த பானத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய காப்பர் சத்து, நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், துவர்ப்பு சுவை இல்லாதனாலதான் மலச்சிக்கல் வரும். சுவையின் அடிப்படையில பிரிச்சீங்கன்னா, சுவையின் அடிப்படையில பிரிச்சு எதிரெல்லாம் துவர்ப்பு சத்து அதிகமா இருக்கோ அது எல்லாமே நார்ச்சத்தா இருக்கும். எதெல்லாம் நார்ச்சத்தா இருக்குதோ அதெல்லாம் மலக்குடல்ல வந்து சீராக்கும். நீங்க அந்த அடிப்படையில பார்த்துக்கும் போது இது எடுங்க. மலச்சிக்கல் மட்டும் இல்ல, உங்களோட உடல் 3 நாள்ல எவ்வளவு பலமா இருக்கு, நீங்க செய்யற வேலையில எவ்வளவு ஆர்வமா இருக்கு, அதாவது திருமணமானவங்களா இருந்தா அவங்க வந்து தாம்பத்திய வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதுங்கிறது இந்த வாழைப்பூ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அவ்வளவு கணையத்தை வந்து கணையச்சூட்டை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வாழைப்பூக்கு இருக்கு. நம்ம இடகோணையா அப்படியே சொன்னார், வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ தான் வாழைப்பூக்கு நிகர், அதுக்கு மாற்றம் ஏதாவது கூட கொடுக்க முடியாது. ஆனா நம்ம எடுத்துக்காத ஒரு மிகச்ச தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய உணவு வாழைப்பூ. வாழைப்பூ பொரியல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மேல இருக்கிற மடலை பூரா நீக்கிட்டு உள்ள இருக்கிற பூவை மட்டும் பிச்சு பிச்சு பொரியல் பண்ணுவாங்க. அப்படி செய்யவே கூடாது. முட்டைக்கோசு வெட்டுற மாதிரி மேல இருக்கிற ரொம்ப முரடா இருக்கிற ரெண்டே 2 இதழை மட்டும் எடுத்துட்டு அந்த செவப்பு கடல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுலதான் நான் அப்படியே ஐயாட்ட பேசும்போது வேப்பம் கொழுந்து என்ன கலர்னு கேட்டேன். அவர் செம்பு கலர்னாரு. செம்புச்சத்து துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கும் உடம்புல. அப்போ அந்த செம்புச்சத்து எதுல இருக்குன்னா வாழைப்பூ மடல் இருக்கு. அந்த வாழைப்பூ மடலோட போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடணும். முட்டைக்கோசு எப்படி வெட்டுறமோ அதே மாதிரி வாழைப்பூ முழு பூவை தான் வெட்டணும். ஆஞ்சு சுத்தம் பண்ணி வாழைப்பூ வெட்டக்கூடாது. வெட்டினீங்கன்னா பாதி பலன் தான் கிடைக்கும். முழு பலனும் கிடைக்கணும்னா இப்படிதான் எடுக்கணும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில பிசிஓடி இருக்கும். அவங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, வாழைப்பூ, பால், கருப்பட்டி இதை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பிசிஓடி காணாம போயிடும். நீங்க எந்த மருத்துவத்தை போனீங்கன்னாலும் பிசிஓடி இருக்குன்னு மாச கணக்குல மருந்து சாப்பிட்டு சொன்னாலும் நம்ம வந்து வாழைப்பூ, பால், கருப்பட்டி கொடுத்தீங்கன்னா 1 வாரத்துல பிசிஓடி காணாம போயிடும்.
ரெண்டாவது அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா அருமையா கரெக்டா 27 டேஸ்ல 27 டேஸ் 28 டேஸ்ல அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடும். அப்போ வந்து இந்த வாழைப்பூ பால் பனம் கருப்பட்டி நிறுத்திட்டு அந்த வாழை அப்போ வந்து ப்ளீடிங் கரெக்டா இருக்கான்னு மானிட்டர் பண்ணணும். ப்ளீடிங் கரெக்டா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓவர் ப்ளீடிங்கா இருக்கு அப்படின்னா அந்த வாழைப்பழம் அந்த வாழைப்பூ மடல் இருக்கு பாத்தீங்களா, மேல் மடல், அதுல பாதியும் ஒரு கால்வாசி அளவுக்கு ஒரு 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 உள்ளங்கை அளவுக்கு மாதுளத்தோல் ரெண்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுல பனங்க, இவ்வளவுதான் சின்ன சயின்ஸ். இதுக்கெல்லாம் எந்த மருத்துவட்டி போக வேண்டாம். இதெல்லாம் எங்க வீட்டுல எங்க பாட்டி செஞ்சுட்டு இருந்தது. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கா, இடுப்பு வலி இருக்கா பீரியட்ஸ் டைம்ல பெண்களுக்கு, அவங்க ரொம்ப எளிமையா ஒரே ஒரு இது வெள்ளச்சாரணின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கைப்பிடி அளவு அந்த வெள்ளச்சாரணை எடுத்து மோர்ல அரைச்சு குடிச்சிட்டாங்கன்னா 20 நிமிஷத்துல வலி விட்டுரும். அந்த அளவுக்கு வந்து உணவு தான் நம்ம உணர்வை உருவாக்கக்கூடியது. நான் எல்லாமே உணவே மருந்துன்னு சொல்லி பேசும்போது கூட நான் உணவை மருந்துன்னு சொல்லாதீங்க, அது உணர்வு. ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கு. நீங்க கோபத்தை அதிகரிக்கணும்னா ஒரு உணவு சாப்பிடலாம், சந்தோஷத்தை அதிகரிக்கணும்னா ஒரு உணவு சாப்பிடலாம், சிந்தனை அதிகரிக்கணும்னா ஒரு உணவு சாப்பிடலாம், காமத்தை பெருக்கணுமா ஒரு உணவு சாப்பிடலாம், காமத்தை அடக்கணுமா ஒரு உணவு சாப்பிடலாம். எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு உணர்வையும் ஒவ்வொரு உணவுலையே தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்படி உணவுலாம் முடிவு பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து எந்த மருந்து சாப்பிட்டாலும் நம்ம நோய்களையோ அல்லது உடலை சீராக்க முடியாது. நம்ம முழுக்க முழுக்க சீராக்கக்கூடிய ஒரே விஷயம் உணவு தான். உணவு தான் உயிர். அந்த உயிராற்றலை பெருக்கணும். அந்த உயிராற்றல் வந்து எப்படி முதல் நாள் சாப்பிட்ட உணவு மறுநாள் ரத்தமாகிறது, குடல் வெண்டைகளால் நுழைஞ்சப்பட்டு 3வது நாள் சதையும் தோலுமாக மாறுகிறது, 4வது எலும்பாக மாறுகிறது, எலும்புக்கு தேவையான ஊட்டமாக பிரிகிறது, 5வது நாள் மஜ்ஜையாக பிரிகிறது, 6வது நாள் அது மூளைக்கு போகிறது, 7வது நாள் உயிராற்றலாக மாறுகிறது. இந்த 7 நாள் சுழற்சி 7 7 49 நாள். அதை மருத்துவத்துல 48 நாள் நம்மளுக்கு வச்சிருப்பாங்க. ஒரு உணவை தொடர்ந்து நீங்க ஒரு உயிராற்றல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மண்டலம் இது எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க. ஒரு மண்டலம் சீரான உணவு சாப்பிட்டால் உயிராற்றல் பெருகிவிடும். இழந்த உயிரணுக்களை கூட உயிர்ப்பிக்கக்கூடியது உணவு தான். சீரான உணவு உயிராற்றல் இல்லாதவர்களுக்காக நம்ம வந்து ஆக்சிஜன் ஏற்றக்கூடிய இந்த 7 என்ன சொன்ன 7 தாதுக்கள் சொல்லுவாங்க. அந்த 7 தாதுக்கள் 7 நாள்ல நீங்க சாப்பிடுற உணவு 7 நாள்ல 7 தன்மையா மாறும். முதல் நாள் குடல் வெள்ளைகளால் உறிஞ்சப்படக்கூடிய சத்து, 2வது நாள் ரத்தம், 3வது நாள் சதை தோல், 4வது நாள் எலும்பு, 5வது நாள் மஞ்சை, 6வது நாள் மூளை, 7வது நாள் அது உயிராற்றல். ஒரே உணவு தான். நீங்க கொடுக்கிற உணவு இத்தனை பரிணாமங்களை உங்கள் உடலுக்குள் ஏற்படுத்துகிறது. அந்த உயிராற்றல் தான் நீங்க யாருன்னு நிர்ணயம் பண்ணி உங்க சந்ததியை உருவாக்கக்கூடியது. இந்த உங்களை சந்ததியை உருவாக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா உங்கள் உணர்வு. உங்களோட உணர்வை உருவாக்கக்கூடியது எது கேட்டால் உங்களுடைய உணவு. உணவை செறிவுபடுத்துவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்ங்கிறதுதான் உணவோட பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. நீங்க புத்தகம் எதுவும் எழுதிருக்கீங்களா? இல்லைங்கய்யா, இது வரைக்கும் ஒன்றும் எழுதலைங்க, எல்லாம் சிந்தனைகளால தாராளமா எழுதலாமே. முயற்சி எடுக்கிறேன், மிகவும் பயனளிக்கக்கூடியதா இருக்கும். கண்டிப்பா நான் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேங்க. நிறைய நண்பர்கள் இதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நானும் இப்போ வந்து ஒரு சின்ன தொகுப்பு மட்டும் பண்ணியிருக்கிறேங்க. என்னன்னா உணவு எது கூட எது சேரணும், எது கூட எது சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி பதார்த்த குண சிந்தாமணியில நம்ம வெண்டைக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு தயிர் சாப்பிடக்கூடாதுங்க, உருளைக்கிழங்கு சாப்பிட்ற அன்னைக்கு தயிர் சாப்பிடக்கூடாது, பாவக்காய் சாப்பிட்டோம்னா தயிர் சாப்பிடக்கூடாது, கீரை சாப்பிட்டா தயிர் சாப்பிடக்கூடாது, முள்ளங்கி சாப்பிட்டா தயிர் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிட்டா தயிர் பால் சார்ந்த எந்த உணவும் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எந்த உணவு கூட எது எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கிற மாதிரியே எந்த உணவு கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை தொடர்ந்து பயணிக்கும் போது நம்ம இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால நோய் நீங்கிடும், நம்ம வந்து ஓடிடும், நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கும். அதனால வந்து இதெல்லாம் நோய் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இது விட்டுட்டா நோய் நம்மளை விட்டு போயிடும். நோய் நம்மளை விட்டு போகணும்னா எதையெல்லாம் நம்ம தரும்போது நோய் நம்மளை விட்டு அகலங்கிறத உணவு வந்து நமக்கு உணர்வா இருக்குங்க. வேற ஏதாவது கேட்கலாம். நன்றி. நன்றி திரு கந்தசாமி, நன்றி திரு அகிலன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் கேள்விகளுக்கும் நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திரு சுரேஷ்குமார் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. சுரேஷ்குமார் அவர்கள் கோயில்பட்டியை சார்ந்தவர், வேளாண் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியராக. சார் ப்ளீஸ். ஐயா வணக்கம். எல்லாமே போட்டு நீர் நிலம் காற்று எல்லாமே சமப்படுத்துதல் சமையல் என்ற ஒரு அற்புதமான கருத்து. 6 சுவைகள் போய் கடைசியில் வந்து 3ஓட நிப்பாட்டினது ரொம்ப ரொம்ப சுருக்கமா, ரத்தன சுருக்கமா இருந்தது சார்.
அருமையான ஒரு தொகுப்பாக அந்த சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு புத்தகம் வேண்டும், எல்லோரும் அறிய வேண்டும். உணவு தானே சார் ஆதாரம். இப்ப எல்லாமே இந்த இதுல வந்து வேளாண் கல்வியில வந்து நம்ம உற்பத்தி உற்பத்தி உற்பத்தின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆனா அந்த வளர்ச்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான பொருட்களை ஒரு மனிதனுக்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எதை எதை பயன்படுத்த வேண்டும், எதோடு எது சேர்த்து நாம் பயன்படுத்தினால் நம் உடல் நலம் மிக அற்புதமாக இருக்கும் என்பது பல சித்தர்கள் பல மேதைகள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே நீங்க இந்த ரத்தன சுருக்கமா எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கீங்க. நிறைய தகவல்கள். நான் ஒரு ஆசிரியராக இருந்து வேளாண் கல்வியில் இருந்தாலுமே இந்த உணவு தொடர்பான இந்த அற்புதமான நிறைய கருத்துக்களை வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து 2 மணி நேரமா நான் வந்து கேட்டு குறிப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. தொடரட்டும் உங்கள் பணி. உங்களை நாங்க தொடர்பு கொண்டா தொலைபேசியில தொடர்பு கொண்டா நேரம் இருக்குதாயா? நீங்க எந்த தரங்க ஐயா, நீங்க யாரா இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் கூப்பிடலாம். நீங்க எப்ப வேணாலும் என்னால உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். 99 நீங்க வேலையில இருப்பீங்க, ஒரு தொடர்பு ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய நீங்க ஒரு கூப்பிடுங்க. நான் அந்த நேரத்துல வேலையில இருந்தா கூட திரும்பி நான் வேலையை முடிச்சுட்டு உங்களை அழைப்பேன் நான். ரொம்ப நன்றியா. ஏன்னா சிரமம் வந்து நாங்க தரமாட்டோம், இருந்தாலும் எனக்கு இல்லைங்க ஐயா. உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் கற்ற கல்வி மற்றவங்களுக்கு போய் சேர்ந்தாதான் நான் கற்றதோட நோக்கமே. ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அந்த இதுக்கு வந்து உணவு தானே ஆதாரங்கள் வந்து உணவு. இது எத்தனையோ பேர் நம்ம டாக்டர்கிட்ட போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா அவங்க வந்து எந்த நோய்க்கும் உண்டான மருந்து தான் கொடுக்குறாங்க ஒழிய அந்த உணவு தொடர்பான ஒரு இன்னமும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கவே இல்லை. அது வந்து நான் வந்து இப்ப எனக்கு வந்து 62 வயதாகுது. இத்தனை நாள் வரைக்கும் டாக்டர்கிட்ட போனது இல்லையா, ஏதோ ஆண்டவன் திருவிழா ஒரு அனுகிரகத்துல பிரபஞ்ச விதிகளின் படி நாம வந்து அதை உட்பட்டு நாம நினைத்து வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். நம்ம இருந்தாலும் ஒரு நோய்க்கு போகும்போது அது மூலம் என்ன அப்படிங்கிறது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாத்திரதான் சொல்லியிருக்காங்க. இப்ப நாமளும் பார்த்திருக்கிறோம், நமக்கு பிபி இருக்கு அப்படிங்கிறது வந்து நிக்க வச்சு இருக்கும் போது ஒன்று இருக்கு, படுக்க வச்சு ஒண்ணு இருக்குது. உள்ள போனாலும் ஒரு படபடப்பு, அவங்கள பார்த்தவொடனே டாக்டரை பார்த்த உடனே ஒரு படபடப்பு வந்தோன்னு நம்மளுக்கு வந்து பிபி ஏறுது. உடனே ஒரு மாத்திரை போடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த உணவுலதான் நாம வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது மிக ஆணித்தரமாக கூறியதுக்கு மிக்க நன்றியா. புத்தகம் விரைவில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. என் பதிவு பண்ணிக்கோங்க, நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம். நன்றி ஐயா, நன்றி. 99 ஐயா போட்டு விட்டாங்க, சாட் பாக்ஸ்ல போட்டு விட்டாங்க. நாங்க எல்லாம் குறிச்சுக்கிட்டோம். ஏன்னா தொடர்பு இருந்தா எங்களுக்கு வந்து நாங்களும் ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட வந்து நாங்க கேட்டுக்கலாம். யாருக்கும் பயன்படும். நம்ம யான் பெற்ற இன்பம் பெருகை பையகம் மாதிரி கல்வி வந்து ஒரு காலத்துல வந்து கல்வி வந்து எல்லோரும் சொல்லி கொடுக்கத்தான் சார் கல்வி. ஆனா இப்ப போற வியாபாரம் சார். இது ஐயா மட்டும் உங்களெல்லாம் எங்க அறிமுகப்படுத்தல அப்படின்னு கேட்டா, நீங்க யூடியூப்லயோ மத்தியிலயோ போனா ஒரு நாளைக்கு என்ன தெரிஞ்சு ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு ஷீட்டிங்கே வந்து நீங்க 20,000 வாங்கினாலும் வாங்கலாம். அவ்வளவு தூரம் வந்து யூடியூப்ல வந்து எல்லாம் இருக்கு. ஆனா இந்த இப்ப கார் வந்து தொகுத்து போடுறது வந்து எல்லாம் நாங்களாம் இருக்கிறோம். எல்லாமே இதை வந்து நிறைய பரப்புவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை வந்து ஐயா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்கள் பணி வாழ்க நலமோடு. நன்றி, வணக்கம். நன்றி திரு சுரேஷ்குமார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அப்புறம் அந்த சாட் பாக்ஸ்ல கள்ளுக்கு மருத்துவ குணங்கள் இருப்பதாக குறிப்புகள் உள்ளது, அது பற்றி தங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு ஓரளவுக்கு பதில் சொல்லி இருக்காங்க. இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட விரிவுபடுத்தி கள் அத மாதிரி பதநீர், தென் நீரா அப்படின்னு சொல்றோம், தென்னையில இருந்து எடுக்கக்கூடிய நீரை வந்து நீரா அப்படின்னு சொல்றோம். சோ இவற்றுக்கு உள்ள மருத்துவ குணங்கள் தொடர்பான உங்கள் கருத்து? ஐயா, இதை பொறுத்தளவுல வந்து நீராவாகட்டும், நீரா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தென்னை பால், அது வந்து ஐஸ் வச்சு பதப்படுத்தி புளிக்க விடாம இறக்கிடுறாங்க, அது நீரா. தெளிவு அப்படிங்கிறது பதநீர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை புளிக்க கூடாது, நுண்ணுயிர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக கால்சியத்தை உள்ள சேர்த்திருக்காங்க. சுண்ணாம்பு பானையில தொடங்கி வச்சுட்டாங்கன்னா அது வந்து பதநீர். இது வந்து ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு உணவு. மூணாவது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கல் வந்து புளிச்சிடும். புளிச்சா கல்லு புளிக்காட்டி தெளிவு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த கல் வந்து ஒரு ஊட்டச்சத்து பானமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியில தான் நிற்கும் அந்த இடம். ஏன்னா இது வந்து மது பட்டியல சேர்க்கிறதா உணவு பட்டியல சேர்க்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கேள்வி. ஆனா வள்ளுவர் வந்து 10 குறள் கல்லுணவுன்னு பேசி முடிச்சிட்டாரு.
வள்ளுவர் வந்து எல்லாருமே வந்து வள்ளுவர் திருக்குறளோட நிறுத்திட்டோம். அவர் ஞான வெட்டியான்ங்கிற பேர்ல நிறைய நூல்கள்ல வந்து மருத்துவ நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் பேர் ஞான வெட்டியான்ங்கிற ஒரு புத்தகம், அவர் பேரு சித்த மருத்துவ நூல்கள் அவர் போட்டிருக்காரு. அதோட தொகுப்பனோட சாரங்கள் தான் நம்ம வந்து உணவை பத்தி சொல்லும் போது சொல்லுவாரு, அருந்தியது போற்று அற்றவனினும். அந்த வயிற்றுக்குள்ள சுத்தமா செரிமானமாய் கீழே போனதுக்கு அப்புறம் மருந்திட வேண்டாமாம் யாக்கைக்குன்னு பேசுவாருங்க. அந்த இடத்துல மருந்தும் பேசுறாரு, அந்த இடத்துல ஒரு கல்லுட்டாவையும் பத்தி பேசுறாருங்க. பொது கல்லை வந்து உணவா எடுத்தா அதனால உடலுக்கு உபாதைகள் இல்லை, அது போதையா தரக்கூடிய அளவுக்கு மிகையினும் குறையினும் நோய் செய்யும் சொல்லி அவரே தான் பேசுறாரு. அப்போ கல் மிகுந்தால் நோய். நம்ம புடித்தல் நொதித்தல் அப்படியே நம்ம பேசிட்டோம். இது நொதித்தல் தன்மையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். குறைஞ்ச அளவுல இருக்கும் போது நோயா இருக்காது, மிகையினா நோய் செய்யும். இதுதான் கல்லுக்குண்டான தன்மைங்க. கல்லுக்குண்டான தன்மை சத்துக்கள் பாத்தீங்கன்னா பனங்கள் குளிர்ச்சி தென்னங்கல் சூடுன்னு சொல்லுவாங்க பொதுவா. ஏன்னா கால்சியம் அதிகமா இருக்கு தென்னங்கல். வந்து தென்னங்கல் சூடு பனங்கல் குளிர்ச்சி அப்படிங்கிற ஒரு பதார்த்த குண சிந்தாமணி அந்த மாதிரி பேசுதுங்க ஐயா. அது எனக்கு அதுல வந்து முழுமையான எனக்கு ஆய்வு இல்லை. நான் வேணா அதை தேடிட்டு நான் அடுத்த ஏதாவது மீட்டிங்ல நான் அதை பத்தி இந்த முழுமையா சொல்றேன். ஆனா பொதுவா தென்னை கல் வந்து சூடு வெப்பத்தை அதிகப்படுத்தும். நன்றி நன்றி ஐயா. சார் அது முக்கியமான பாயிண்ட் சார். அகத்திக்கீரை பத்தி கேட்டாரு, நம்ம நண்பர் கேட்டாரு. சார் வந்து ரேரா சாப்பிடுங்கட்டாரு. ரியலா பார்த்தா இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு பால் இல்லாம ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு சார். நிறைய வீடுகளில் வந்து குழந்தைங்களுக்கு பால் இல்லைன்னு கொல்லப்படுவாங்க சார். அவங்க வந்து அகத்திக்கீரை கண்டிப்பா ரெகுலரா சேர்த்துக்கலாம் சார். பிள்ளைத்தாச்சின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு பால் வர்றதுக்கு அகத்திக்கீரை சேர்த்துக்கணும். வெள்ளைப்பூண்டு அதே மாதிரி ஒத்த பூண்டு சொல்லி விற்கிறாங்க சார். அதை வாங்கி டெய்லி வந்து 10-15 ஆண்களுக்கும் ஆண்மை விருத்தி, ரத்த ஓட்ட சுத்தம், எல்லா விதமான பிளட் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராமல் இருக்கிறது அந்த வெள்ளைப்பூண்டுக்கு சக்தி இருக்கு. ஸோ உணவுல தினசரி உணவுல 10 வெள்ளைப்பூண்டை வந்து வேக வச்சு ரசத்தோட போட்டு சாப்பிட்டுக்கலாம் சார். அது சொல்லிட்டார் பாயிண்ட். அது வந்து மருத்துவ குணம் ஏராளம் இருக்கு. ஸோ ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம வந்து தடை இல்லாம போறதுக்குள்ள அனைத்து நடவடிக்கை பண்றது இந்த வெள்ளைப்பூண்டுக்கு சக்தி இருக்கு சார். அது வந்து கேரிங் எவ்ரி திங். அதாவது ஆன்டி இது சொல்லுவாங்க இல்லையா, நோய் வராமல் தாக்கக்கூடிய தடுப்பு சக்தி இருக்கு, அதெல்லாம் இருக்குங்க. மிளகுலையும் வெள்ளைப்பூண்டும் எல்லாம் சக்தி இருக்கு. அவர் வந்து இந்த அகத்திக்கீரை சாப்பிடும் போது நமக்கு வந்து ஒரு புரதச்சத்து கிடைக்குது, கால்சியம் கிடைக்குது, பாஸ்பரஸ் கிடைக்குது, அயன் சத்து, இரும்பு சத்து கிடைக்குது. இது தவிர வந்து வைட்டமின் சி, ஏ, பி, சி 3மே இருக்கு. அதெல்லாம் வந்து அக்கேஷன் சேர்த்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல கிராமங்கள்ல ஆடு வளர்க்குறவங்க கால் கடையில் வச்சுட்டு ஆட்டுக்குட்டிக்கு அந்த அகத்திக்கீரை திணிப்பாங்க. ஏன்னா இருக்கிற ஆயிரத்தி ஈஸியா நினைக்கிறது, அதெல்லாம் தலைச்சட்டை போட்டக்கூடாது சார். அது வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணலாம் எல்லாருக்குமே. ஒன்றும் தப்பு கிடையாது. யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ கண்டிப்பா சேர்க்க வேண்டியது வெந்தயக்கீரையும் அகத்திக்கீரையும். அற்புதமா வந்து அது பேர் அகற்றிக்கீரை. என்ன வயிற்றுக்குள்ள உள்ள உணவை, வீணா போன உணவு, நிக்கிற உணவு அகற்றும் கீரை, அது அகத்திக்கீரை. அது சாருடைய ஆங்கில நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அவருக்கு. ஸோ வி ஹேவ் டு மேக் தி ஸ்டொமக் ஆல்வேஸ் ஃப்ரீ ஃப்ரம் தி ஸ்டோரேஜ் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் டே. இதான் சார் உணவு தத்துவம் தான். நன்றி சார். நன்றி சார். கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். பால் பத்தி பேசும்போது பால் பெருக்கிறதுக்கு பூண்டு எடுக்க சொன்னாருங்க. பூண்டுக்கு வந்து காமவர்த்தின்னு ஒரு பேர் இருக்கு. அது வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு நீர்த்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நீர்த்த நிலையில இருந்து திடநிலைக்கு உருவாக்கணும் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி 7 நாளைக்கு 7 பல்லு பூண்டு, 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அந்த 1 டம்ளர் தண்ணி சுண்டதுக்கு அப்புறம் அந்த பூண்டை சாப்பிட்டுட்டு பின்னாடி அந்த பாலை குடிச்சாங்கன்னா 7 நாள்ல பாஸ்பரஸ் சத்து அவங்களுக்கு உடல்ல அதிகமாகி அவங்களோட வந்து நீர்த்த நிலையில இருக்கக்கூடிய நிலை மாறி திடநிலைக்கு வந்து அவங்க தாம்பத்திய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். இது ஒண்ணு. இதே நிலை பெண்களுக்கு பால் உணர்வை தூண்டி பாலோட அளவு அதிகரிக்கிறது அவரோட சிந்தனை. கூடுதலா இன்னொரு தகவல் நம்மளால் மறந்து நரிப்பயிறு நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி பனக்கல்கண்டு சேர்த்திட்டு அது கூட வந்துட்டு நெய் கலந்து பிசைஞ்சு வச்சுட்டு டெய்லியும் ஒரு 25 to 50 கிராம் வரைக்கும் தின்னா 7 நாள்ல பாலே இல்லைன்னு சொல்ற மாறல கூட பால் வரும். பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, குழந்தை பிறந்த பெண்களுக்கு பாலை இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட 7 நாள்ல அவங்கள பால்ல உணர்வை தூண்டி விட்டு பாலை வந்து அளவை நம்ம குழந்தைகளுக்கு தேவையான அளவுக்கு புட்டிப்பாலை விட்டுட்டு தாய்ப்பாலை புகட்டுறதுக்கு ஒரே ஒரு மருத்துவம். நரிப்பயிறு வறுத்துட்டு லேசா பொன்னிறமா வறுத்து பவுடர் பண்ணிட்டு பனங்கல்கண்டு அதுல சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் நம்ம நெய் கலந்து வச்சுக்கணும். ஒரு ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். இதை வந்து கஞ்சியா வச்சு குடிக்கலாம், அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் 7 நாள்ல பால் உற்பத்தியா இருக்க ஆரம்பிக்கும். 1 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த தாய் வந்து மிகச்சிறந்த தாய்ப்பாடுள்ள தாயா மாறுங்கிறது உணவு தான் அந்த உணர்வு கையா. ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி. இன்று நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பல கருத்துக்களை, ஆழமான கருத்துக்கள் நமக்கு தெரிவித்தாங்க. நிறைய சந்தேகங்களுக்கு பதில்களும் வழங்கினார்.
குறிப்பாக அதுல உணவு பழக்க வழக்கங்கள் எது நாம செய்ய வேண்டும், கையாள வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்ற தகவல்கள் வழங்கப்பட்டது. உவர்ப்பு, புளிப்பு, காரம் இதுதான் வழக்கமாக நாம் சமையலில் பயன்படுத்தி வருகிறோம். அறுசுவையையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை தெளிவாக சொன்னாங்க. 6 சுவையும் அதுல இருக்கணும். 3 சுவையை மட்டும் வச்சு நாம சமையலை முடிச்சிட்டோம்னா அது நமக்கு ஏற்ற உணவாக அமையாது என்ற கருத்தை தெளிவாக சொன்னாங்க. சோ ஆல்கஹால் பத்தி சொல்லும் போது அவங்க அது தொடர்பான கருத்துக்களையும் தெளிவாக சொன்னாங்க. அனைத்து கருத்துக்களுக்கும் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பயனடைந்தது மட்டுமல்ல, பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் கேட்டு பல கருத்துக்களையும் தெரிவித்து அனைவருக்கும் அனைத்து கருத்துக்களும் சென்று சேர உதவினார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.